தமிழகத்துல பருவநிலை மாற்றம் காரணமா தற்பொழுது காய்ச்சல் உள்ளிட்ட நோய் தொற்றுகள் அதிகரிச்சுட்டு வருது. அதனை கட்டுப்படுத்துறதுக்கு தமிழக சுகாதாரத்துறையில இருந்து ஒரு முக்கியமான அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. அதை பத்தின டீடைல்ஸை நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்மளுடைய யூடியூப் சேனல்ல அரசு வேலை வாய்ப்புக்கான தகவல்கள் மற்றும் அரசு திட்டங்களுக்கான தகவல்களை ரெகுலரா அப்டேட் பண்ணிட்டு வரோம். மறக்காம நம்மளுடைய யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் இப்போ புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய யூடியூப் சேனலில் ஷார்ட் வீடியோஸ் வந்து அப்டேட் பண்ணிட்டு வரோம். அந்த ஷார்ட் வீடியோஸில் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி, டிஆர்பி, டெட், யூஎஸ்ஆர்பி உள்ளிட்ட போட்டித் தேர்வுகளில் இதுக்கு முந்தைய ஆண்டுகளில் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான விடைகளை வந்து ஷார்ட் வீடியோவாக வந்து பதிவேற்றம் செஞ்சுட்டு வரும். அதுக்கான லிங்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்டு வரேன். மறக்காமல் அதை நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள். நம்மளுடைய யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னைக்கு இந்த வீடியோவில் தமிழக சுகாதாரத்துறை வந்து ஒரு முக்கியமான அறிவிப்பை வந்து வெளியிட்டிருக்காங்க. அந்த அறிவிப்பு பற்றின விவரங்களை பார்த்துடலாம். தமிழகத்தில் பருவநிலை காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா தற்போது அதிக அளவில் காய்ச்சல் உள்ளிட்ட தொற்று நோய்களால் மக்கள் வந்து பாதிக்கப்பட்டு வராங்க. இது குறிப்பாக கடந்த 2 வாரங்களாக காய்ச்சல் காரணமாக மருத்துவமனைக்கு செல்வோருடைய எண்ணிக்கை வந்து அதிகரித்து வருது. வைரஸ் காய்ச்சல் பரவல் எதிரொலியாக தமிழக சுகாதாரத்துறை வந்து பரிசோதனைகளை தீவிரப்படுத்தியிருக்காங்க. இந்த நிலையில் சுகாதாரத்துறை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செய்திக்குறிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. அந்த செய்திக்குறிப்பில் காலநிலை மாற்றம், மழைநீர் பாதிப்பு உள்ளிட்ட காரணமாக தமிழகத்தில் வைரஸ் காய்ச்சலுடைய பரவல் வந்து அதிகரிச்சிருக்கு. குறிப்பாக குளிர் பிரதேசங்கள் மற்றும் மக்கள் அதிகம் வசிக்கும் பகுதியிலான சென்னை, கோவை மற்றும் மதுரை ஆகிய பகுதிகளில் வைரஸ் காய்ச்சல் பரவல் வந்து அதிகமாக இருக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க. மேலும் வைரஸ் காய்ச்சல் தன்மை குறித்து கண்டறிய தமிழகம் முழுவதும் உள்ள மருத்துவமனைகளுக்கு சளி, காய்ச்சல், இருமல் மற்றும் தொண்டை வலி உள்ளிட்ட அறிகுறிகளுடன் வரும் நோயாளிகளுடைய ரத்தம் உள்ளிட்ட மாதிரிகளை எடுத்து ஆய்வுகளுக்கு அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க. புதிய வகை வைரஸ் கிருமி கண்டறியப்பட்டால் அதனை தடுப்பதற்கு உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும்னு அறிவிச்சிருக்காங்க. மேலும் இப்போ சுகாதாரத்துறை வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான பாயிண்ட்ஸ் பொதுமக்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு பார்த்துடலாம். மக்கள் அதிகம் கூடும் இடங்களுக்கு செல்வோர் முகக்கவசம் கட்டாயம் அணிய வேண்டும் அறிவிச்சிருக்காங்க. முகக்கவசம் கட்டாயம் அணிய வேண்டும். முதியவர்கள், நோய் எதிர்ப்பு சக்தி குறைவானவர்கள், திருமணம் உள்ளிட்ட பொது நிகழ்ச்சிகளுக்கு செல்வதை தவிர்க்க வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. காய்ச்சல் அறிகுறி தெரிந்தால் உடனே மருத்துவமனையை நாட வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. கைகளை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும், பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என சுகாதாரத்துறை வந்து அறிவிச்சிருக்காங்க. மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு ரெகுலராக கிடைக்குன்னா மறக்காம நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.